வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தூய்மை இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 10 ஆண்டுகள் நிறைவடைந்ததை பிரதமர் மோடி பெருமிதத்துடன் நினைவு கூர்ந்துள்ளார். டெல்லியில் அம்ருத் 2.0 தூய்மை கங்கைக்கான தேசிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் 10 ஆண்டுகள் நிறைவை சந்தித்த தூய்மை இந்தியா திட்டத்திற்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி செலுத்துவதாக கூறினார். தூய்மை இந்தியா தற்போது மக்கள் இயக்கமாக மாறிவிட்டது எனவும் முக்கிய நகரங்களில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இது ஒரு கூட்டு முயற்சியின் வெற்றி எனவும் இதனால் இந்தியா பிரகாசித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 14 மாநிலங்களுக்கு 5,858 கோடி ரூபாய் பேரிடர் நிதியை மத்திய உள்துறை அமைச்சகம் விடுவித்துள்ளது. மகாராஷ்டிரா, ஆந்திரா, அஸ்ஸாம் உட்பட 14 மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழையின் பெய்த அதிக மழை காரணமாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்டன. இதையடுத்து பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் சேதங்களை ஆய்வு செய்வதற்கு மத்திய குழுக்கள் நேரடியாக அனுப்பப்பட்டன. அதன்படி மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு 1,492 கோடியும், ஆந்திராவுக்கு 1,036 கோடியும், அஸ்ஸாமுக்கு 716 கோடியும், பீகாருக்கு 655 கோடியும் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் விசிக மாநாட்டிற்காக நடத்தப்பட்ட 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 100க்கும் மேற்பட்ட கம்பிகள் திருடு போன நிலையில் போலீசார் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விசிக சார்பில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு இன்று நடைபெறுகிறது. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 2 லட்சத்திற்கும் அதிகமான மகளிர் கலந்து கொள்ள உள்ள நிலையில் உளுந்தூர்பேட்டை நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையின் அனுமதியுடன் விசிக கொடிக்கம்பங்கள் நட்டு வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவில் 100க்கும் மேற்பட்ட கொடிக்கம்பங்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை ஈஷா யோகா மையத்தில் 2வது நாளாக காவல்துறையின் விசாரணை குழு விசாரணை நடத்தியது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஈஷா யோகா மையத்தின் மீது பதியப்பட்ட வழக்குகளின் நிலை குறித்து வருகின்ற 4ஆம் தேதி அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் சமூக நலத்துறை, குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் கொண்ட குழு நேற்று விசாரணையை தொடங்கியது. 6 குழுக்களாக பிரிந்து நேற்று 9 மணி நேரம் ஈஷா யோகா மையத்தில் இருந்த அனைவரிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 2வது நாளாக இன்றும் துறவிகள் மட்டுமின்றி அனைவரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை கோயம்பேட்டில் போதை மாத்திரை விற்பனை செய்த கல்லூரி மாணவர்கள் 3 உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். தகவலின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் போதை மாத்திரை விற்பனை செய்த சந்தோஷ், கோகேஷ், கணபதி ஆகிய கல்லூரி மாணவர்களையும் அவர்களுக்கு சப்ளை செய்த மோகன்ராஜ், விஜய் ஆகியோரையும் கைது செய்தனர். மும்பை சென்று 50 ரூபாய்க்கு வாங்கிய ஒரு மாத்திரைகளை 300 ரூபாய்க்கு மோகன்ராஜும் விஜயும் சப்ளை செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 2 சக்கர வாகனம், பட்டாக்கத்தி, செல்போன்கள், எடை மெஷின் ஆகியவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். சென்னை அசோக் நகர் உதயம் தியேட்டர் அருகே தண்ணீர் எடுத்துச் சென்ற டிராக்டர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ரெட் ஹில்ஸ் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் தனது டிராக்டர் வண்டியில் தண்ணீர் சப்ளை செய்ய வந்தபோது அசோக் நகர் உதயம் திரையரங்கு விளைவில் டிராக்டர் கட்டுப்பாட்டை இழந்து டேங்கருடன் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் சந்தோஷ் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். விபத்து குறித்து கிண்டி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு கஞ்சா கடத்தி வந்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவரை ரயில்வே காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கோரமண்டல் ரயிலில் வந்த பயணிகளை சோதனையிட்ட போது சந்தேகத்துக்கிடமான வகையில் வந்த நபரின் பையில் 3 கிலோ கஞ்சா பண்டல் இருந்ததை ரயில்வே போலீசார் கைப்பற்றினர். விசாரணையில் அவர் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ராய்கான் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரை சென்னை வடக்கு மண்டல போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு காவல்துறையிடம் ரயில்வே போலீசார் ஒப்படைத்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களில் குவிந்த சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் நிலவும் இதமான கால நிலையின் காரணமாக உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் வரவு அதிகரித்து காணப்பட்டது. இதனால் உதகை அரசு தாவரவியல் பூங்கா, தொட்டபெட்டா காட்சி முனை, பைக்காரா நீர்வீழ்ச்சி, ரோஜா பூங்கா, குன்னூர் சிம்ஸ் பூங்கா போன்ற சுற்றுலா தலங்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். உதகை படகு இல்லத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து படகு சவாரி செய்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.